அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கருணையினால் இன்று யூனூஸ் என்கிற சூரா முடிந்து ஹூத் சூரா தொடங்கி கால் ஜுசு முடிந்திருக்கிறது. என்று ஓதப்பட்ட ஒன்னேகால் ஜுசுவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகம் எவ்வளவு நிரந்தரமற்றது என்பதை சொல்லி பிறகு தன்னுடைய நிரந்தரமான அந்த வீட்டின் பக்கம் அழைக்கிறான். அவன் சொல்கிறான், இந்த உலகம் இருக்கிறதே, வானத்திலிருந்து நாம் மழையை பொழிய வைக்கிறோம். அந்த தண்ணீரின் மூலமாக நீங்கள் வித்திடுகின்ற அந்த வித்துக்கள் மண்ணோடு கலந்து தண்ணீரோடு கலந்து அது விதையாக இருந்த அந்த விதை செடிகளாக, கொடிகளாக, காய்கனிகளாக அவைகள் வெளியே வருகிறது. அதை மனிதர்களும் சாப்பிடுகிறீர்கள், மற்ற கால்நடைகளும் அதிலே சாப்பிடுகிறது. பிறகு விவசாயிகள் விவசாயங்களை செய்கிறார்கள். தோட்டம் துறவுகளுக்கு தோட்டம் துறவுகளை கொண்டவர்கள் தோட்டம் துறவுகளை கண்காணிக்கிறார்கள். இந்த பூமி அந்த தண்ணீரின் மூலமாக அழகு பெறுகிறது. பிறகு தனக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த அழகை எல்லாம் வெளிப்படுத்துகிறது. பூக்களாக, மலர்களாக, காய்கனிகளாக எல்லாமே வெளியே வருகிறது. அவன் என்னென்னலாம் இஷ்டப்பட்டானோ அது போன்று அது வெளியே வருகிறது. உடனே அவன் மனதில் நினைக்கிறான், நாம் நினைத்தது போன்று எல்லாமே வெளிவந்து விட்டது, இனி நாம் அறுவடை செய்ய வேண்டியதுதான். அதற்கான தகுதி, அந்த தகுதியை, பக்குவத்தை அந்த விவசாயம், அந்த நாத்துகள் நல்ல முறையில் அது வந்து விட்டது, இனி நாம் போய் அறுவடை செய்து கொள்ளலாம் என்று இருக்கும் போது இரவு நேரத்திலே எல்லாம் சொல்லுகிறார். இரவு நேரத்திலே மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நாம் நம்முடைய உத்தரவை பிறப்பிக்கிறோம். அந்த உத்தரவின் மூலமாக இரவோடு இரவாக அத்துணை விவசாயங்களும், இரவோடு இரவாக அத்துணை செடி கொடிகளும், இரவோடு இரவாக அத்துணை காய்கறிகளும் கனி வர்க்கங்களும் எல்லாம் அழிந்து போய் மறுநாள் பார்த்தால் இந்த இடத்தில் விவசாயம் நாம் செய்தோமா என்று நீங்கள் சந்தேகிக்கிற அளவுக்கு நாம் அழித்து விடுகிறோம். இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை என்றெல்லாம் சொல்கிறோம். நீங்கள் கட்டி வைத்திருக்கிற கட்டிடங்களாக இருக்கட்டும், வாங்கி வைத்திருக்கிற வாகனங்களாக இருக்கட்டும், நீங்கள் உடுத்தக்கூடிய விதவிதமான உடைகளாக இருக்கட்டும், நீங்கள் உண்ணுகின்ற உணவுகளாக இருக்கட்டும், எல்லாமே அதற்கு எந்த வகையான கேரண்டியும் கிடையாது என்றெல்லாம் சொல்கிறார். இன்னமா மஸலுல் ஹயாத்தித் துன்யா கமாஇன் அன்ஸல்நாஹு மினஸ் ஸமாஇ ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்தி மிம்மா யஅகுலுன் நாஸு வல் அன்ஆம் ஹத்தா இதா அகதத்தில் அர்து ஸுஹ்ருஃபஹா வஸய்யனத் வظن அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன அலைஹா அதாஹா அம்ருனா லைலன் அவ் நஹாரன் ஃபஜஅல்நாஹா ஹஸீதன் கஅன்லம் தகன பில் அம்ஸ். நேற்றைய தினம் இருந்ததா, நேற்றைய தினம் இங்கே இருந்ததா என்று நீங்கள் சந்தேகிக்கும் அளவுக்கு அதை சப்சபாவாக, காலி மைதானமாக நாம் ஆக்கி விடுகிறோம். இப்படி எம்மால் ஆக்க முடியும்? இதை எப்படி நாம் அழிக்கிறோமோ இப்படித்தான் மனிதனது வாழ்க்கையும் அழித்து போகிறது. அவனது டாம்பீகம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. அவனது ஆணவத்தை நாம் அடக்கி விடுகிறோம், ஒடுக்கி விடுகிறோம். இருந்தது இருந்த மேனிக்கு, போட்டது போட்ட மேனிக்கு, வச்சது வச்ச மேனிக்கு, எதையுமே கடைசி வார்த்தைகள் கூட சொல்வதற்கு அவகாசம் நாம் தருவதில்லை. ரூஹை கைப்பற்றி விடுகிறோம். அவனை பொறுத்த மட்டிலும் கியாமத் வந்து விடுகிறது. எனவே என்னை ஏற்றுக்கொண்டவர்களே, என்னுடைய ஹபீபை ஈமான் கொண்டவர்களே, வல்லாஹு யதஉ இலா தாரிஸ் ஸலாம். அந்த ஆயத்துக்கு அடுத்து இந்த ஆயத்தை சொல்லு. உலகத்தை நாம் எப்படி நாம் நாசப்படுத்துகிறோம் என்பதை சொல்லிவிட்டு அதற்கு கேரண்டி இல்லை,
ஆனால் அல்லாஹ் உங்களை தாருஸ்ஸலாமின் பக்கம் அழைக்கின்றான். வல்லாஹு யதஉ இலா தாரிஸ்ஸலாம், சலாமத்துக்குரிய வீட்டின் பக்கம் அல்லாஹ் அழைக்கிறான். வல்லாஹு யதஉ இலா தாரிஸ்ஸலாம் வயஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான பாதையின் பக்கம் அவன் வழிகாட்டுகிறான் என்ற அந்த ஆயத்தை சொல்லி முடிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன், எனது 2 கண்கள் மட்டும்தான் மூடியிருக்கிறது, ஆனால் என் கல்பு விழித்துக் கொண்டிருக்கிறது. என் தலைமாட்டிலே ஜிப்ரீல் இருக்கிறார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், எனது கால் மாட்டிலே மீகாயில் இருக்கிறார். நான் பார்க்கிறேன், கண்கள் மூடி இருக்கிறது, கல்பு உணர்கிறது, அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். மீகாயில் கேட்கிறார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதோ இங்கே படுத்திருக்கிறாரே, இவருக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் என்று கேட்கிறார். அதற்கு ஜிப்ரீல் சொல்லுகிறார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவன் யாரை போன்று தெரியுமா? ஒரு பெரிய அரசன் ஒரு பெரியதொரு மாளிகையை கட்டி மிகப்பெரியதொரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தான். உடனே தனக்கு நம்பிக்கையான ஒரு மனிதரை அழைத்து, நீங்கள் ஊர் முழுக்க தண்டோரா அடித்து அனைவருக்கும் சொல்லுங்கள், மன்னர் உங்களுக்கு விருந்துன்னு அழைக்கிறார், நீங்கள் எல்லாம் வாருங்கள். அந்த விருந்து இதற்கு முன்னாலோ இதற்கு பின்னாலோ நீங்கள் அப்படி ஒரு விருந்தை பார்க்க முடியாது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான விருந்தை உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கிறார். அந்த விருந்திலே யாரெல்லாம் பங்கெடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மாளிகைக்கு அருகாமையிலேயே அவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வீடுகளும் தருவதற்காக அவர் முடிவு செய்திருக்கிறார் என்று நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொன்னபோது, அந்த அறிவிப்பை செய்த போது யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு வந்தார்களோ அவர்கள் விதவிதமாக உண்டார்கள், அந்த அன்பளிப்பையும் பெற்றார்கள். யாரெல்லாம் வரவில்லையோ அவர்களுக்கு விதவிதமான உணவும் கிடைக்கவில்லை, அந்த அன்பளிப்பும் கிடைக்கவில்லை. மாறாக அழைத்தும் வரவில்லை என்கிற குற்றவாளிகளாக அவர்கள் குற்றவாளி கூண்டிலே ஏற்றப்பட்டார்கள். இந்த உதாரணம் தான் இவருக்கு. அந்த மாளிகையை கட்டினானே அவன் தான் அல்லாஹ். அந்த மாளிகை இருக்கிறதே அதுதான் இஸ்லாம். அந்த நம்பிக்கைக்குரிய மனிதரை ஊரெல்லாம் போய் சொல்லுங்கள், என்னுடைய அழைப்பை சொல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் இவர். ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் சுவனவாதிகள், ஏற்காதவர்கள் எல்லாம் சுவனவாதிகள் அல்ல, அவர்கள் நரகத்துக்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் விதவிதமான உணவை தந்து மகிழ்ந்தான். பிறகு சுவனத்தின் பக்கமும் அழைத்தான். அந்த சுவனத்திலேயும் அவர்களுக்கு தங்குமிடத்தை தந்து அவங்களுக்கு சுகமான சுகந்தமான வாழ்க்கையை வழங்கினான். அந்த உதாரணம் தான் இவருக்கு உதாரணம் என்று ஜிப்ரீல் சொன்னதை நான் அறிகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மைதான், இந்த உலகம் ஒன்றுமே இல்லை பெரியவர்களை, கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். சமீபத்தில் படித்தேன், பணம் சொல்லுகிறது, பணம் பேசுகிறது, காசு பேசுகிறது. என்ன சொல்கிறது தெரியுமா? மனிதனே, நான் உன்னிடத்தில் இருந்தால் நீ பணக்காரன், நான் உன்னிடத்தில் இல்லை என்றால் நீ ஏழை. நீ என்னை 4 பேருக்கு கொடுத்து மகிழ்ந்தால் உன்னை மிகப்பெரிய கொடையாளி, சகாபத் கர்னேவாலா. நீ யாருக்குமே கொடுக்கலன்னா உன்ன மாதிரி கஞ்சன் உலகத்துல யாரும் இல்லை. கஞ்சன் என்கிற அந்த அவப்பேருக்கு நீ ஆளாகிறாய். என் மீது நீ அளவு கடந்த பாசத்தை நீ செலுத்தினால் பேராசை முடிச்சுன. என்னை நீ வெறுத்தால் நீ துறவி. ஆக உனக்கென எதுவுமே இல்லை, என்னை வைத்துத்தான் எல்லாமே உனக்கு. உனக்கு கண்ணியமும் என்னாலதான், உனக்கு கேவலமும் என்னாலதான். அவ்வளவு என்ன பிரியப்படுறையே, நான் என்ன ஒன்றியவா இருக்க போறேன்? நான் போய்கிட்டே இருப்பேன். ஏனென்றால் எனக்கு பெயரே என்ன? செல்வம். எனக்கு பெயர் என்ன? செல்வம் அல்ல, எனக்கு பெயரே செல்வோம். எங்கேயும் தங்க மாட்டோம், நாங்கள் போய்கொண்டே இருப்போம், போய்கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒன்றை அவன் கட்டிக்கொண்டு மாரடிக்கிறான். இதுதான் அசல் என்று நினைக்கிறான். ஆனால் அல்லாஹ் நினைக்கிறான், வல்லாஹு யதஉ இலா தாரிஸ்ஸலாம், வாருங்கள் தாருஸ்ஸலாமின் பக்கம் வாருங்கள். புருணைக்கும் பெயர் இருக்கிறது, புருணை தாருஸ்ஸலாம். அந்த தாருஸ்ஸலாம் இல்லை,
அல்லாஹ் தன்னுடைய வீட்டின் பக்கம் அழைக்கிறான். அந்த வீடுதான் அசல் என்று நீங்கள் நம்புங்கள் என்கிறான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே மனிதன் மாலி மாலி மாலி, என் காசே, என் பணமே, என் சொத்து, என் வீடு, என் கடையே என்று அடிச்சுக்கிறான். யார் சொல்றான்? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். காசு 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 சொல்றியே, என்னப்பா காசு, என்ன உன் பணம்? நீதான் விதவிதமாக சாப்பிட்டு விட்டாய், அது அசுத்தமாகி வெளியேறி விடுகிறது. நீ விதவிதமாக உடுத்திக் கொள்கிறாய், அது பழையதாகி விடுகிறது. அது இன்னைக்கெல்லாம் ஒரு தடவை உடுத்திட்டா மறு தடவை உடுத்துறது இல்லை. இந்த சட்டையை பார்த்துட்டாங்க அவங்க, அதனால வேற சட்டை போடும். நவுதுபில்லா, போடுறதுக்கு சட்டை இல்லாம, உங்கிறதுக்கு உணவு இல்லாம, தங்கறதுக்கு இடம் இல்லாம பலஸ்தீனர்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்தால் அல்லாஹ் நம்மை எந்த நிலையில் வைத்திருக்கிறான் என்று நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனை விதவிதமான உணவுகளை வைத்து நாம் நோன்பு திறந்து கொண்டிருக்கிறோம். வெறும் தண்ணீரை கொண்டு நாங்கள் நோன்பு திறக்கிறோம். எங்களிடத்தில் வேறு பேரிச்சம்பளம் கூட கிடையாது என்று சொல்லுகின்ற அந்த பாலஸ்தீனர்களின் வார்த்தையை கவனித்து பாருங்கள். இடித்து கிடக்கின்ற கட்டிடம், அது எந்த நேரத்திலும் கீழே விழுகலாம். அந்த நிலையில் இருக்கிற இடிபாடுகளுக்கு கீழே முசல்லா விரித்து ஒரு இமாம் தராவி நடக்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு நூற்றுக்கணக்கான நபர்கள் இருக்கிறார்கள். என்ன உலகம்! அவர்களுக்கு புரிந்து விட்டது இந்த உலகம் ஒன்றுமே இல்லை என்று. ஆனால் நமக்கு அது புரியாத காரணத்தினாலதான் காசு 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 காசு, மாறு 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 மாறு. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நபி அவர்கள் சொன்னார்கள், என்ன நீ காசு காசு என்கிறாயே, சாப்பிட்டாய் அது அசுத்தமாகி விட்டது, நீ உடுத்தினாய் பழையதாகி விட்டது, மிச்சம் இருப்பதெல்லாம் பிறருக்கு விட்டுத்தான் செல்ல போகிறாய். ஏதேனும் நன்மையை கொஞ்சம் அனுப்பி வை, நீ போகிற இடத்தில் பிரயோஜனமாக இருக்கட்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்படி என்றால் அழியாத சுவனத்தின் பக்கம் அல்லாஹ் அழைக்கிறான். அந்த சுவனத்திலே வைத்து சொல்லப்படுமா, ஓ சுவனவாதிகளே என்று அழைக்கப்படுமா. அனைத்து சுவனவாதிகளும் அமைதியாகி கேட்பார்கள், ஓ சுவனவாதிகளே, நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள் தெரியுமா? இனி நீங்கள் இங்கிருந்து போகவே மாட்டீர்கள். இங்கே உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டும்தான், நோய் என்பதே கிடையாது. இங்கே உங்களுக்கு வாலிபம் மட்டும்தான், வயோதிகம் என்பதே கிடையாது. இங்கே உங்களுக்கு வெறும் மகிழ்ச்சி மட்டும்தான், துக்கம் என்பதே கிடையாது. இங்கே வாழ்க்கை மட்டும்தான், மவுத் என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய வருகை நல்வரமாகட்டும் என்று சொல்லப்படுமா. அப்படிப்பட்ட இடத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கழிகிறது என்றால் வயது கூடுகிறதல்ல, வயது கழிகிறது. மவுத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அந்த கபர் நமக்கு சுவனமாக மாற வேண்டும். அந்த கபர் நமக்கு சுவனமாக மாற வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா, அதுதான் துவக்க வீடு. அந்த வீடு உங்களுக்கு சுகமாக ஆகிவிட்டால் பிறகுள்ள அனைத்துமே சுகமாகிவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்மத் அலி லாஹூரி ரஹ்மத்துல்லாஹி தேவபந்து மதரசாவிலே மாணவராக வருகிறார். அவர் நீங்கள் பிறப்பால் முஸ்லிம் அல்ல, சீக்கியராக இருந்தார். அல்லாஹ் அவருக்கு ஈமானை நசீபாக்கினான். பிறகு அவர் மதரசாவிலே சேர்ந்த ஆலிமாக வேண்டும் என்கிற ஆசையிலே தேவபந்து மதரசாவிலே வந்து அங்கே ஓதுவதற்காக சேர்ந்தார். மாணவர்களுக்கு மத்தியிலே அவரும் ஒரு மாணவராக வந்திருக்கிறார். தேவபந்து மதரசாவுடைய துவக்க காலத்தில் நடந்த நிகழ்வு, பட்டம் பெறுகின்ற அந்த வருடம். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் கல்வி கற்று நல்ல நிலையில் இருக்கிறார். எந்த வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது, சொத்து சும்மா ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை தவிர எதுவும் கிடையாது. மதரசா தான் தன்னுடைய வீடு. ஏனென்றால் அவர் மதம் மாறி இஸ்லாத்திற்குள்ளே வந்து இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் அவரை உயர்த்தி இருக்கிறார். பெயர் என்ன? அஹ்மத் அலி லாஹூரி ரஹ்மத்துல்லாஹி. பாடத்திலே அமர்ந்திருக்கும் போது ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அங்கே வருகிறார். வந்தவர் சொன்னார், ஹஸரத் அஸ்ஸலாமு அலைக்கும், मेरी बेटी की शादी करना है, एक अच्छा नौशू मिलना. என்ன கேட்டார்? எவ்வளவு லேசா இருக்கு பாரு, என் மகளுக்கு கல்யாணம் முடிச்சு தரணும், உங்கள நல்ல மாப்பிள்ளை இருந்தா கொடுங்களேன்.
அப்படியே எங்க வச்சு கேட்கிறார்? பாடத்திலே பல 100 நபர்கள் அமர்ந்திருக்கும் அந்த பாடசாலை, அந்த கிளாஸிலே வைத்து கேட்கிறார். ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், அரே பாபா, அஹ்மத் அலி முட்டோபா, இவர் நல்ல மாப்பிள்ளைங்க, இவர் நல்லா வச்சுக்குவார் உங்க மகளை. எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்? இன்னைக்கே வச்சுக்கலாம். அன்னைக்கே அசருக்கு பிறகு நிக்கார். உடனே அஹ்மத் அலி லாகூரை கூப்பிட்டு கேட்டாங்க. ஹஸரத் கேட்டாங்க, கேத்தி கப்படா ரக்கியா கியா, ஏதாவது ட்ரெஸ்ஸிங்ஸ் வச்சிருக்கியா? ஒன்றும் இல்லை, போட்டுக்கிறத தவிர அப்படின்னு சொன்னார். பிறகு அதையே துவைத்து காய வைத்து அதையே உடுத்தி கொண்டார். அசர் தொழுகை முடிந்தது. அங்கேயே வைத்து நிக்காஹ் நடந்தது. தனிமையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். பிறகு அந்த மகளிடத்திலே அந்த தந்தை கேட்டார், உன் கணவரை எப்படி பெற்றுக் கொண்டாய் என்று கேட்டார். அந்த மகள் சொன்னார், இறந்த பிறகுதானே சுவனம் கிடைக்கும் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், ஆனால் நான் ஹயாத்தோடு இருக்கும் போதே சுவனத்தை பார்த்தேன். இதைத்தான் நபியவர்களும் சொன்னார்கள், உன் மனைவி உனக்கு சுவனமாக இருப்பாள் அல்லது நரகமாக இருப்பாள். அதே மாதிரிதான் கணவன், அவன் மார்க்கமுள்ளவனாக மனித நேயமுள்ளவனாக இருந்தால் அவன் இந்த உலகத்திலேயே உனக்கு சுவனம், இல்லை என்றால் நரகம். அம்மா அவன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழுகிறார்களோ அவர்களுக்கு 2 சுவனம் என்கிறான் அல்லாஹ். ஒரு சுவனம் இந்த உலகத்திலேயே அவனது வாழ்க்கையை சுவனமாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். பிறகு மறு உலகத்திலே சுவனத்தை கேரண்டியாக தந்து விடுவான். இரண்டையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி